எம்மா எம்மா பார்க்க டீசெண்டா இருக்குது. ஆனா 5 ரூபாய் தான் தருது. ஏக்கா ஏக்கா பாக்கா சார் சார் போயா இதாண்டி ஜலையா முசிறு சொல்லிட்டு போங்கடா. அடி வாடி சீக்கிரம் வாடி, மணி ஆயிடுச்சு, சீக்கிரம் வாடி. இல்லப்பா சில்லறை இருக்காது. பாருங்க சார். அண்ணா நான் 22 நம்பர் பஸ் போயிடுதேன். இப்பதான்ப்பா போச்சா? ஐயோ டைம் ஆயிடுச்சு. இவன் வாடி வாடி என்ன எங்க வரா? சீவு சிங்காச்சின்னு வரதுக்காடி டைமே ஆகி போச்சு. கிளம்ப வேணாமா, வர வேணாமா? பஸ் போயிட்டு என்ன பண்ணுவ அப்ப? பாயா நானே பஸ் போயிட்டு கடுப்புல தான் பாயா. ஏங்க அவரை திட்டுறீங்க? இங்க வாப்பா. அம்மா அம்மா நீ நல்லா இருக்குன்னு தாயி. இங்க வாயா. அவ ஐயா. கொடுத்தாலே அது ஏன் பணம். நான் நல்லா இருந்தா தான் அவன் நல்லா இருப்பா. அவளை மட்டும் நல்லா இருப்பான்ற பாயா. இந்த ஆளுங்க இவ்வளவு கோவப்படுறாரு. இன்னைக்கு வசூலு கம்மிதான். இவன் என்ன அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு உள்ள போறான்? ஏதாவது தப்பு பண்றானோ? பாப்போம். இந்த பக்கம் தானே போனான். பொய் கட்டுனால நல்ல வருமானத்தை கொடுக்குது. அடப்பாவி, டேய் உனக்கு உண்மையில அடிப்படலையா? பிச்சை எடுத்து பீடி குடிக்கிறதுல ஒரு சுகம் இருக்குதப்பா. நீ இதே வேலையாத்தான் தெரியுறியா? உனக்கு சரியான பாடம் கற்பிக்கிறாரு. பஸ் வருது, இது அப்புறம் வச்சுக்கலாம். பொய் சொல்லி பிச்சை எடுக்கிற, உனக்கு சரியான பாடம் வைக்கிறேன். வா. என்ன யாரையும் காண? பஸ் போயிடுச்சா? போயிட்டு தான். தம்பி ஐயா வாங்க. ஐயா கால் கையெல்லாம் ரொம்ப அடிபட்டு இருக்கு போல. ஐயா ரொம்ப அடிபட்டு இருக்குது ஐயா. சரிங்க தம்பி, எனக்கு தெரிஞ்சவரு இந்த மாதிரி அடிப்பட்டவங்களுக்கு பணங்காசு எல்லாம் கொடுத்து உதவாரு, சாப்பாடு கொடுப்பாரு, காசு கொடுப்பாரா? தங்க வீடும் கொடுப்பாரு. சரி வரீங்களா? கண்டிப்பா பணம் கொடுப்பாருல்ல? கண்டிப்பா கொடுப்பாரு. அப்ப நான் போயிட்டு என் வண்டி எடுத்து வந்துடுறேன். ஐயா இங்க வெயிட் பண்ணுங்க. சரி அப்பா பணம் கிடைக்க போகுது. ஐயா உட்காரு தம்பி. உட்காந்துங்களா? போலாம் ஐயா. போலாமா? போலாம். சார் இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? ஏன்பா ரொம்ப நேரமா போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போயிடலாமா? சரி சரி சார். பணத்தை கையில தருவாங்களா இல்ல அக்கவுண்ட்ல போட்டுவாங்களா சார்? அக்கவுண்டா? அக்கவுண்ட்ல வச்சிருக்க நீ? இருக்க ஸ்கேன் போர்டு. ஓ அப்ப குடுத்துலாம் தம்பி. சரி சார் குடுத்துலாம். வாங்க வாங்க. சரி அதான் வந்துட்டோமா? சொல்லுமா. வந்துட்டேன் இப்பதான் டியூட்டி முடிச்சது வந்துன்னு இருக்கிறேன். ஆமாமா இல்ல ஒரு அக்யூஸ் தேடின்னு போனா அவன் வீட்டுல இல்ல. ஏம்பா சார் எனக்கு தெரிஞ்ச எஸ்ஐ நிக்கிறாரு. நான் போய் சாரை பார்த்துட்டு வரேன். எஸ்ஐயா? ஐயோ அவசரப்பட்டு வந்து மாட்டிக்கிட்ட மாட்டேன் தெரியுது. சார் வணக்கம் சார். ஒரு நிமிஷம் வாசலண்ணா என்ன இந்த பக்கம்? என்ன நம்மளே தான் கை காட்டி பேசுறாங்க. ஏய் வாடா வாடா. ஐயா இந்த வரேங்க ஐயா. இப்படியே மெயின்டைன் பண்ணிடுவோம். ஐயா வணக்கங்க. என்ன ஒரு நீ வெளியூருங்க. வேற என்ன? முத்து. முத்துவா? காலில் ரொம்ப அடிபட்டுக்குதா? ஆமாங்க ஐயா. வரண்ணா எங்க இட்டுன்னு போறவண்ணா? சார் ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்க்க இட்டுன்னு போறேன் சார். சரி சரி பார்த்து இட்டுன்னு போ. சரிங்க சார். சரி நல்ல வேலை தப்பிச்சோம் சார். நான் எம்மா தூரம் தான் சார் போறது. வந்துட்டேன்பா, என்ன கொஞ்சம் வரலாமா? சரி சார். ஏம்பா வர வேண்டிய இடம் வந்தாச்சுப்பா. இங்கதான் இறங்க போறோம். இதுதான் நம்ம வர வேண்டிய இடமா? ஆமா ஆமா வா வா போலாம் வா. சார் சங்கரு
சங்கர் சார் ஆ? இதுக்குள்ளயா இருக்காரு? ஆமா வந்தாச்சு. காசு கிடைக்குமா கிடைக்காதா? எங்கெங்கயோ கூட்டின்னு போறானே. எங்க போயிட்டாங்க? சங்கரா இல்ல வரலண்ணா. சங்கரா. இல்ல வரேண்ணா வரேண்ணா. ஆ, என் மாமியா வச்சாருண்ணா. ஆ, சரி வச்சுட்டு வா, வச்சுட்டு வா. வேணா. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கண்ணா. யாருண்ணா அவரு? ஒரு காலுக்கு எல்லாம் கொஞ்சம் அடிபட்டவருப்பா. சரிண்ணா. நீ தான் காலுக்கு அடிபட்டவருக்கு நான் ஹெல்ப் பண்ணுவல, காசுலாம் கொடுப்பல, அதனால தான் சரி கூட்டின்னு வந்தேன். அண்ணே நேற்று தான் 5000 வச்சிருந்தேண்ணா. வீட்டு செலவுக்கு 3000 செலவு பண்ணுறேன். மீதி 2000 வச்சிருக்கேண்ணா. ஏண்டா இந்த 2000 ரூபாய்க்கு அவசரமா என்ன இவ்வளவு தூரம் கூட்டி வந்த? அப்படியா? ஏன்பா 2000 தான் இருக்குதான், பரவாயில்லையா? பரவாயில்ல கொடுங்க, வந்தாச்சு. எல்லாம் என் தலையெழுத்து. அந்த வாரம் கொஞ்சம் காசு பார்த்து இருந்திருக்கலாம். ஏய் என்னப்பா ஏன் கால்லாம் கயிட்டுற? அண்ணே காலையிலேருந்து வேலை பார்த்தேண்ணே, ஒரே கால் வலி, அதான் கை கைட்டேன். என்னடே கால் இந்த மாதிரி இருக்கு? அதுவாப்பா, அது ட்ரெயின் விபத்துல கையால் போயிடுச்சுப்பா. அண்ணே ஒரு கையும் காலும் இல்லாம எப்பயுமே வேலை செய்கிறீங்க? கை கால் போன பற்றி கவலைப்படலப்பா, மனசுல தைரியமும் தனியாக இருக்குப்பா. அண்ணே எந்திரிப்பா. அண்ணே உண்மையான உலகத்துல நான் போலியா வாழ்ந்திருக்கேன். உடம்புல ஒரு குறை இருந்து உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க, உழைக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க பெரிய மனுஷரு, என்னை மன்னிச்சிருந்தேன். எந்திரிப்பா. ஏழுப்பா. ஐயா நீங்களும் என்னை மன்னிச்சிருக்க ஐயா. சரி சரி ஆகாது தம்பி. நீ பொய்யான முறையில பிச்சை எடுக்க எப்போ தெரியும் எனக்கு, சரியா? அங்க சொன்னாக்கா நீ திருந்த மாட்ட. இந்த மாதிரி ஒரு கை ஒரு கால் இல்லாம மாற்றுத்திறனாளி எப்படி தன்னையும் காப்பாத்திக்கிட்டு மற்றவங்களுக்கும் உதவி பண்றாங்க பத்தியா, அதை நீ பார்த்தனா கண்டிப்பா திருந்துவ. அதனால உன்னை கூட்டிட்டு வந்தேன், சரியா? இனிமேலாவது நீ திருந்துவ. ஐயா எனக்கு இந்த வானத்துக்குள்ள ஏதோ ஒரு வேலை போட்டு கொடுங்க ஐயா. கண்டிப்பா வாங்கி கொடுக்குறேன். ஐயா இது எனக்கு வேணாங்க ஐயா, நான் உழைச்சு சாப்பிடுறேன் ஐயா. ஐயா இந்தாங்க உங்க பாப்பா. சங்கரே ஒருத்தரை சூப்பரா திருத்தியாச்சு. ஓகேண்ணா. நாளைக்கு இதே இடத்துக்கு முதலாளிகிட்ட சொல்லி வாழைத்தோப்புல வேலைக்கு வச்சிடலாமா? கண்டிப்பா. சூப்பர். பாப்பா போலாம்.